அன்பிற்கினிய சிம்மம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான பங்குனி மாத ராசி பலன். சீரிப்பாயும் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் சோதனையை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. மாதம் பிறப்பதற்கு முன்னாடியே உங்களுக்கு சோதனை வந்துவிடும். உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவத்தில் சனி ஈஸ்வரன் அவருடைய நண்பருடன் இணைந்து உங்களுடைய ராசி அதிபதியுடன் இணைந்து இருக்கிறார். பொதுவாகவே சூரியன் சனி கால் கை சம்பந்தப்பட்ட எலும்புகளில் வேதனைகளை கொடுக்கும், சோதனைகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு சம்பந்தமே இல்லாமல் பயணத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிவிடும். சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி இணைந்து இருப்பது சற்று குற்றம்தான். 8ஆம் பாவத்தில் அவன் இணைந்திருக்கிறது ருண மாரகாதிபதியுடன் இணைந்து இருக்கிறார். தைரிய ஜீவனாதிபதியுடன் இணைந்து இருக்கிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜீவன பங்கம் ஏற்படக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. கூடுமானவரை மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பாடு செய்யுங்கள். இந்த மாதத்தில் தாங்கள் கூடுமானவரை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர், நரசிம்மர், பிருத்தியங்கரா தேவி ஆகிய 3 தெய்வங்களையும் ஒரு சேர நீங்கள் சனிக்கிழமையிலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலோ கும்பிட்டீர்களானால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருப்பார்கள். ஆனால் சோதனையை நிறைய சந்திக்க வேண்டி வரும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் தங்களுடைய வரட்டு கௌரவத்தை எல்லாம் குறைத்து கொண்டு சில மாற்றங்களை செய்து கொள்வது மிகவும் நல்லது. மாணவ கண்மிகளாக இருந்தால் ஒரு தடவைக்கு பல தடவை படிக்க வேண்டியிருக்கும். அடிக்கடி ஞாபக மறதியை உண்டுவனும். மாணவ கண்மணிகள் கயக்கிரிவரை வழிபாடு செய்தால் கயக்கிரிவரை புதன்கிழமை கும்பிட வேண்டும். புதன்கிழமை கயக்கிரிவரை கும்பிட்டால் மாணவ கண்மணிகளுக்கு கொஞ்சம் யோகத்தை கொடுக்கும். கூடுமானவரை நீர்நிலை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ரோடுகளில் பயணம் செய்யும்போது சற்று எச்சரிக்கையுடன் செல்வது மிகவும் சிறப்பு. ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் சோதனையை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.